கேவலமான ஆச்சு, மட்டமான ஆச்சு, காலிதா தூ அப்படின்னு ஒரு ரீல்ஸ் வந்திருக்கு. நீ பாத்திருக்கியா? நான் சொல்ல, நீங்க சொல்ல, நான் சொல்ல ரீல்ஸ்ல நான் பார்த்ததை சொல்றேன். மழை வெள்ளத்தில் நடக்கும்போது ஒருத்தர் பாத்திருக்கியா? அதே மாதிரி இந்த சோசியல் மீடியால கமெண்ட் போடும்போது ரொம்ப எவ்வளவு அநாகரிகமா, அதாவது நீங்க ரொம்ப பாசிட்டிவான விஷயத்த சொல்றீங்க, உங்களையும் இப்ப திட்டுவாங்க. சார் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்படிதான் இருப்பாங்களா? அவங்க முகத்துல தப்பாடுதையும் வருத்தத்தை கூட நான் பார்க்க முடியும். செத்த புள்ள செத்த வருத்தத்தை பார்க்க. அவங்க மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய பேர் பதிவு போட்டாங்க. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Fubu, the OG bubble tea. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சிறப்பு விருந்தினராக டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கோட எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் சிபி நவீன் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கோகுல். வணக்கம் சார். ரீசெண்டாக கரூரில் நடந்த இஷ்யூ பற்றி தமிழகம் இல்லை உலகம் முழுவதுமே ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த 41 டெத்தை பற்றி தான். 10 நாள் கழிச்சு தவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு வீடியோ காலில் போயிட்டு பாதிக்கப்பட்டவங்களை பார்த்து பேசியிருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? 10 நாள் கழிச்சு அவர் பேசினாரே அப்படின்றது இப்போ பிரச்சனையாயிருச்சு. இப்போ வந்து பார்த்தா 2வது நாள் பேசினார் அப்படின்னா, இவன் பார்த்தியா நேரடியாக வரவே இல்லை, வீடியோ காலில் பண்ணி பேசுகிறான் பார்த்தியா அப்படின்னு அன்றைக்கே வந்திருந்தாரு அப்படின்னா, ஏற்கனவே இவனால தான் எல்லா பிரச்சனையுமே திரும்ப வந்து எவ்வளோ பெரிய கூட்டத்தை உருவாக்கி திரும்பவும் ஆட்கள் பார்க்க வந்து எவ்வளோ ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்குறான். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ அவர் பேசியிருக்காரு, ஓகேவா? ஆறுதலாக வந்து அவங்களுக்கு, அதாவது அங்கே வந்தவங்க வந்து பப்ளிக்காகவும் இருக்கலாம், அவரோட ஃபேன்ஸாகவும் இருக்கலாம், சரியா, அவரோட ஓட்டர்ஸாகவும் இருக்கலாம். 3ஆக பிரிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ அவங்க ஏற்றுப்பாங்க. அந்த 20 பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆறுதல் சொல்லணும், ஓகேவா? இன்னும் மக்கள்கிட்டோட விளக்கத்தை வந்து கம்ப்ளீட்டாக அவங்க வைக்கல, சரியா? இந்த 20 பேர்கிட்ட பேசுறதை திரும்பவும் நம்ம இழுத்து வச்சுக்கிட்டு அதை ஒரு நெகட்டிவாக கொண்டு போய் நம்ம ஒரு நெகட்டிவ் செட் பண்ண வேண்டாம். இல்லை செட் பண்ணல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ செட் ஆகிடும் பேசினா, ஓகேவா? அதாவது நம்மளே செட் பண்ணிடுவோம். அதாவது இன்னைக்கு 20 பாதிக்கப்பட்ட 20 பேர்கிட்ட அவர் பேசியிருக்காரு. அது கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலாக தான் இருக்கும். நம்ம பேசுகிற மாதிரி நம்ம கேட்குற மாதிரி அந்த 20 குடும்பமும் கேட்காதுங்க. அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க கூகுள். நம்ம தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். ஏன் நான் சொல்கிறேன்னா, அங்கே இறந்து போன அடுத்த நாள் போய் பேட்டி எடுக்கிறாங்க. எங்கள் அண்ணன் மேலே எந்த தவறும் இல்லைங்க, நான் எங்கள் அண்ணன் போய் சொன்னாருங்க வராதிங்கன்னு, நான் தாங்க எங்கள் பிள்ளையை கொண்டு போய் அந்த மாதிரி பண்ணிட்டேன். செத்தது என் குழந்தை தான், எங்கள் அண்ணன் செத்தது என் குழந்தை தான். இன்னும் இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்? இது நான் பாசிட்டிவாக சொல்ல. விஜய் பக்கம் இருக்கும் கூட்டம் அந்த மாதிரியான ஒரு கூட்டம். இப்போ நம்ம தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மிச்ச மீதி ஓட்டுங்கள்லாம் வந்து மாறும் தெரியுமா? ஓட்டு போனாலும் என்ன இருக்கும் தெரியுமா? பப்ளிக், காமன் பப்ளிக்கு அவங்கள வந்து நம்ம இப்போ நான் நீயா இருக்கலாம், இல்லை மற்ற சேனலில் பேசுகிறோம் எல்லாம் அவங்களெல்லாம் மண்டையை கழுவி புரிய வைக்கணும். ஏன்னா இவனுங்க இப்போ நம்ம உலகத்திலேயே சிறந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அந்த தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த முதலமைச்சருக்கு கீழே நம்மலாம் வாழ்ந்துன்னு இருக்கிறோம், ஓகேவா? அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதெல்லாம் பேசி இவனுங்க கிட்ட இருந்து நம்ம வந்து பார்த்தோன்னா எதை காப்பாற்ற போகிறான்? உனக்கு புரியுதா? இல்லை எத்தப்பா சிரிக்கிற? இவனுங்க கிட்ட இருந்து இப்போ வந்து விஜய் இந்த கொல்லக்கூடத்துல இருந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு இவனுங்க முயற்சி பண்ணுறானுங்க. இப்போ இருக்க ஆட்சிக்காரங்க இருக்கா இல்லையா, அவங்க முயற்சி பண்ணுறாங்க. வேலையை பாரு கூகுள், வெறுப்பேத்தாத. அதாவது இப்போ நடந்த சம்பவம் வருத்தத்துக்குரியது, ஏற்றுக்கவே முடியாது. திமுகவோட மிஸ்டேக்கும் இருக்குது, டிவிகேவோட மிஸ்டேக்கும் இருக்குது, சரியா? மக்களும் அவங்க ஒரு ஜேர்னலிஸ்டா கரெக்டா சொன்னீங்க. 2 பேர் மேலேயும் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இந்த 2 கட்சிகளுமே மக்களை முட்டாளாக்குறாங்கல்ல. உன் மேல மிஸ்டேக் இருக்கு, இல்ல என் மேல மிஸ்டேக். இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள். சிறந்த இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டில் இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டினுடைய சிறந்த முதல்வர்கள் நம்மளாம் இப்போ இருக்கிறோம். அதனால இவங்க வந்து பார்த்தா இவங்க நம்மளை காப்பாற்றுறாங்கன்ற மாதிரி ஒரு நினைப்பு. அப்படி கிடையாதுல்ல. நீங்கள் முதல் யோசிக்கணும், நம்ம இப்போ யாரு கீழே இருக்கோம், எப்பேற்பட்ட ஆட்சி நடந்துட்டு இருக்கு, யாரை ஃப்ரேம் பண்ண பாப்பா, புரியுதா உனக்கு? எங்கே உண்மை எங்கே பொய், இவன் ஏன் இப்படி சொல்கிறான், இவன் ஏன் இப்படி பண்ணுறான், இவன் யோகியனா, இவன் யோகியம் இல்லையா, இவன் இந்த விஷயத்தை பண்ணக்கூடிய அவனை சொல்லுவோம்ல,
இவன் பண்ணக்கூடியவன்ப்பா, இவன் செய்யக்கூடியவன்ப்பா, இவன் பண்ணாலும் பண்ணுவான்ப்பா, நம்ம நக்கலாக நிறைய விஷயம் சொல்லுவோம், ஒருத்தரை பார்த்து விமர்சிப்போம். அந்த மாதிரி இந்த சம்பவம் நடந்தது. திமுக அரசு வந்து பார்த்தோன்னா இதை செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கா, இது அரசியல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னு மக்களுக்கு தெரியாதா? இது நான் சொல்லப்பா, நான் சொல்ல பண்ணாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. மக்களுக்கு தெரியாதா? நீங்கள் செட் பண்ணுறீங்க நரேட்டிவ், இந்த நரேட்டிவ்க்கு மத்தியில் காமன் பீப்புள் நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க இல்லையா? அந்த காமன் பீப்புளுக்கு தெரியாதா? திமுக முடியுமா முடியாதா, திராணி இருக்கா, என்னென்னமோ பண்ணிட்டோம், எவ்வளோ பண்ணிட்டோம், எதாவது பண்ண மாட்டாங்களா? எதை சொல்றீங்க? சதி செஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்களே. நான் சொல்லவே இல்லையே. இல்ல மக்கள் சொல்லிட்டு இருக்காங்களே. மக்கள் நல்லதா, நான் என்ன சொல்றேன், இப்படி வச்சுப்போமே, திமுக நல்லது பண்ணுதுன்னு நீங்க ஒரு ஐடியா செட் பண்றீங்களே, பண்ணுவாங்களா மாட்டாங்களா, பண்றாங்களா இல்லையா, அப்படி வச்சுக்கலாம். திமுக சதி பண்ணுன்னு சொல்றீங்கல்ல, பண்ணுவாங்களா மாட்டாங்களா, பண்ணாங்களா இல்லையா, அப்படி வச்சுக்கலாம். நீ கடைசி வரைக்கும் வச்சுக்கலாம் தான் போது. இல்ல நடந்த உண்மை என்ன? எப்பா அதான்ப்பா சொல்றேன், மக்களுக்கு எல்லாம் தெரியும்ன்ற, தெரியாம கிடையாது, மக்களுக்கு எல்லாம் தெரியும், நடந்த உண்மைகள் தெரியும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்கல, நம்ம ஜோசியம் பார்க்கல, இது வந்து பார்த்தா ஜோசிய சேனலும் கிடையாது. நம்ம இப்போ நான் நிறைய ஷோஸ்லாம் பார்க்குறேன்ப்பா, நிறைய 1-to-1 உட்காந்து பேசுகிற பாட்காஸ்ட் ஷோஸோ இன்டர்வியூஸோ பார்க்கும்போது நம்ம ஜோசியம் சொல்லக்கூடாது. இப்போ ஜோசியம் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? அரசியல் விமர்சகர்கள் வேற, அது அரசியல் அனுபவத்தில் பேசுறது வேற. சில பேர் பேசுறதுதான் வந்து ஜோசியம் சொல்ற மாதிரியே இருக்குது. சரியா? அதாவது என்ன தெரியுமா, ஆமா ஸ்கிரிப்ட் எழுதி இது நடக்கும் தெரியுமா, நடக்க போகுது, அது வரப்போகுது, இதை வரப்போகுது, அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சிறப்பான ஆட்சிப்பா திமுக ஆட்சி. 4 பேர் நேரத்துக்கு இந்த வீடியோ வந்துச்சுன்னு வச்சுக்கேன், கழிவுகளே நான் ஊற்றுவான். ஓகேவா? கேவலமான ஆட்சிப்பா அப்படின்னு சொன்னா சொல்ல முடியாது. ஊற்றலாம், ஊத்தாமையும் இருக்கலாம். புரியுதா? அதை நான் வெளிப்படையா நம்ம என்ன சொல்ல முடியாது. கேவலமான ஆச்சு, மட்டமான ஆச்சு, காலேஜ் தூ அப்படின்னு ஒரு ரீல்ஸ் வந்திருக்கு, நீ பாத்திருக்கியா? நான் சொல்ல, நீங்க சொல்ல, நான் சொல்ல ரீல்ஸ்ல நான் பார்த்ததை சொல்றேன். பாத்திருக்கேன். மழை வெள்ளத்தில் நடக்கும்போது ஒருத்தர் பாத்திருக்கியா? ஸ்டாலின் தான் வராரு ஒரு பாட்டு, மட்டமான ஆச்சு, ஸ்டாலின் இப்படி வந்து பார்த்துனே இருக்காரு, முதல்வர் பார்த்துனே இருக்காரு வீடியோவை, தூணு துப்போட இருக்கும், மனுஷன் சகனமா போச்சு. அதெல்லாம் மீன் பண்ணி அவரு ஒரு பெரிய மனுஷன் இப்படி அசிங்கப்படுத்துறாங்கப்பா, முதல்வர் அவரு அசிங்கப்படுத்துறாங்க. அதுக்கு நம்ம காரணம் கிடையாது. ஓகேவா? அவங்க செஞ்சதுக்கு அவங்க எல்லாரையும் பிடிக்கும்னு கிடையாது தம்பி. ஓகேவா? இந்த கரூர் மேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இன்னும் தெரிஞ்சிடும், ரொம்ப நாளா இழுத்துட்டு போக முடியாது. எனக்கு இதுல என்னன்னா, உயிரை கொடுக்கறது அப்பாவி மக்கள் தான். அங்க இருக்கிறவரோட தலைவரோட மகன் யாரும் செத்துட்டாங்களா? கிடையாது. அங்க போய் ரோட்ல நிக்கிற அப்பாவி மக்கள் தான் இறக்குறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தயவு செஞ்சு நான் ஒன்று சொல்றேன், கேட்டுக்கோங்க மக்களே. அந்த இடத்துல திரு விஜய் அவர்களுக்கு 1 கோடி ரசிகர்களில் நீங்களும் ஒருவர். சரியா? ஆனால் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் மட்டும்தான் ஒருவர். சிம்பிளா நான் முடிச்சிடுறேன். உங்க குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான், அவருக்கு 1 கோடி பேர்ல நீங்க ஒருத்தர். இதை அவரும் சொல்லியிருக்காரு, வேற மாநில சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, சின்ன குழந்தைங்க வராதிங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நான் அதாவது காமன் பீப்புள், அவர் ரசிகர்களாக இருக்கட்டும், இல்லை அவர் பிடிச்ச பப்ளிக்காக இருக்கட்டும், சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட சேஃப்டி முக்கியம். இல்லை நீங்கள் ஒரு அதீத அன்பு வச்சுருக்கீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு மேலே, ஆட்சி கட்டளை அமைக்கணும்னா நீங்களே அதுக்கு காரணமாக இருந்துடாதீங்க. அவங்களை அந்த இடத்துக்கு சென்றடையாமல் தடுக்கிற ஒரு பேரிகேடாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கக்கூடாது, மக்கள் இருக்கக்கூடாது, அவரை பிடிச்ச மக்கள். ஏன்னா நீ போய் பார்க்குறன்ற பேரில் டிவியில் வைக்க உட்காந்து பாரு. உன்னோட விசுவாசத்தை நீ காட்ட வேண்டிய இடம் 2026 எலெக்ஷன். நீ நேரடியாக வந்து காட்டாத, அங்கே காட்டும் விசுவாசத்தை. இவ்வளோ வெறியும் அங்கே காட்டு, போய் ஓட்டு போடு. நீ அவர் நல்லது பண்ணுறேன்னு கெட்டது பண்ணாத. நீ கொண்டு வந்து முட்டுச்சந்திர விட்டாங்க, இன்னைக்கு கட்சியே வந்து முட்டுச்சந்திர விட்டாங்க. 20 நாள் அவங்க செயல்பட முடியல. திரு விஜய் அவர்களுக்கு இப்போ வந்து நிறைய விஷயம் தெரிய வருது. இப்போ கூட யாருமே இல்லை, அவர் நிறைய பேர் மீட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, தனிப்பட்ட முறையில் நிறைய மாற்றங்கள் உருவாகுது. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒன்றே கம்பேர் பண்ணிடாதீங்க. இந்த விஷயத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. மக்கள் சொல்றதை வந்து இப்போ டேரக்டாக ரீச் ஆகுது அவருக்கு. டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகாத சூழ்நிலை இருந்தது. சார் அது உண்மையா சார்? 4 சொல்றது இல்லை, உண்மை சார். 4 பேர் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னதெல்லாம் வந்து அது உண்மை தான். எல்லா லெவல்லையுமே வந்து அவங்க சொன்னதான் சார் செய்தி. அவருக்கு அவங்க சொன்னாதான், அவங்க அந்த 4 பேர் 5 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிறது தான் செய்தி. அது உண்மை தான். இதில் வந்து நம்ம யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசணும் அவசியம் கிடையாது. ஃபேக்ட்னா ஃபேக்ட் தான். ஆனால் திரு விஜய் அவர்கள், ஓகேவா, அவர் வந்து உண்மையாகவே நல்லது செய்யணும்னு எண்ணத்தோடு தான் வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ சார், எல்லா
சார் புதுசு சார், இப்போதான் வந்திருக்காங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் வி அண்டர்ஸ்டூட், அவருக்கு இப்போ புரிஞ்சு போச்சு. ஏன்னா கலர் நல்லா வரும்னு சொல்லிட்டு முட்டு சந்திர விட்டாங்க. ஒரு மனுஷன் இல்லைன்னு கட்சியே இயங்காம இருக்குது. இது மிகப்பெரிய தவறு. கட்சியோட கட்டமைப்பு அப்படி இருக்கக்கூடாதுன்றது அண்டர்ஸ்டூட். இப்போ ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது மாவட்ட நிர்வாகிகளாம் கூட மீட்டிங் போட்டிருக்காங்க. அது இப்போ ஆனந்த் அவர் இல்லைல்ல, கொஞ்சம் ஃப்ரீடமா இருந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேச முடிஞ்சுன்ற மாதிரி ஒரு செய்தி வந்தது. எனக்கு தெரிஞ்சு வேற மாதிரி வந்து திரும்ப விஜய் வருவாரு, ஒரு கிளியரா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட, ஒரு இன்ட்ராக்ஷனோட ஒரு கம்பேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா, லைக் கட்சி ரீதியா சொல்றேன், அந்த கட்சியோட கட்டமைப்பு நிர்வாகத்தை கொண்டு போறத வந்து அந்த விஷயத்துல வேற மாதிரி கொடுப்பாரு அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் சார், நம்ம இதை அப்படியே கடந்து போக முடியாது. கரூர் விஷயத்தை பொறுத்த அளவுக்கு தாவேகாவின் மீதும் சில தவறுகள் இருக்கு. குரங்கு சேஷ்டெல்லாம் பயங்கரமா பண்றானுங்க. அதை வந்து பண்ணக்கூடாது சார். அது வந்து எப்படின்னா, நான் திரும்ப சொல்றேன், இது எல்லாம் நெகட்டிவ் யாருக்கு வரும்? உங்க தலைவருக்கு தான் வரும். என்ன சார் பண்றாங்க? மரத்து மேலே ஏறுறான், ஷீட்டு மேலே ஏறுறான், கரண்ட் கம்பத்து மேலே ஏறுறான். இதெல்லாம் தவறு சார். இது வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது உங்களை குறை சொல்வது கிடையாது. அது ஒரு அன்பின் வெளிப்பாடை தான் நான் காட்டுறேன் சார். அன்பின் வெளிப்பாடுன்னு சொல்லி உங்க அடிச்சுப்பீங்களா? என் மேலே உங்களுக்கு அன்பு இருக்குன்னா சொன்னீங்க சொல்லுவீங்க, என்ன பார்த்து உங்களை ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லுவீங்க, பார்ப்பீங்க, இல்லைன்னா ஃபோன் மூலியமா தொடர்பு கொள்வீங்க. இப்போ நானும் விஜயும் ஒன்றும் இல்லை, உடனே அந்த மாதிரி ஆரம்பிச்சிட போறாங்க, அப்படி சொல்ல வரல. நான் சொன்னது சாதாரண ஒரு விஷயம். இப்போ விஜய் அவர் புரிய என்ன பண்ணுவேன், அவரோட போஸ்ட்டை போட்டு கமெண்ட் போடு, 1 கோடி பேர் புரியும், 1 கோடி பேர் பார்த்து பேச முடியுமா? உடனே அப்படி ஆரம்பிச்சிடாதீங்க, ஓகேவா? அதனால என்ன சாத்தியமோ, என்ன ப்ராக்டிக்கலி பாசிபிளோ நம்ம அப்படி செயல்படணும். நம்ம அன்பை காமிக்கிறேன்னு சொல்லும் போதே சொன்னேன், அதாவது உன்னோட வேகம் எனக்கு சோகம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. உன்னோட அன்பு வந்து பார்த்தோன்னா ஒரு முட்டு சோதனை கொண்டு போய் விட்டுடுச்சு இல்லையா? இப்போ நீ பண்றது எல்லாமே அவருக்கு தான் நெகட்டிவா போகும். இதை கூட அவர் தன்மையாக தான் சொல்றாரு. அவங்க மக்கள்கிட்ட, அவரோட ஆதரவாளர்கிட்ட என்ன சொல்றாரு, உங்களோட பாதுகாப்பு முக்கியம், தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்கன்னு. என்னதான் சார் பண்ணுவாங்க அவங்களும்? அவ்வளோதான் சொல்ல முடியும். பட் நான் சொல்றது என்னன்னா, தயவு செஞ்சு அதே மாதிரி இந்த சோசியல் மீடியாவில் கமெண்ட் போடும்போது ரொம்ப எவ்வளோ அநாகரிகமா, அதாவது நீங்க ரொம்ப பாசிட்டிவான விஷயத்த சொல்றீங்க, உங்களையும் இப்போ திட்டுவாங்க. சார் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நிச்சயமா நான் சொல்றேன் சார். இப்போ நான் பேசும்போது நான் முதல் விஷயத்த சொன்னேன், இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் பேசுவாங்க. இன்னைக்கு நம்ம இந்த விஷயம் பேசுறதும் தாவேகாவின் தலைவருக்காக தான் பேசிட்டு இருக்கிறோம். ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவோட சொம்பு மாதிரி பேச முடியாது. சூப்பர், புரிஞ்சுக்கோங்க, நான் சொம்பு கிடையாது, ஓகேவா? டிஎம்கே தப்பு பண்ணாலும் அடிப்பேன், தாவேகா தப்பு பண்ணாலும் அடிப்பேன், பாஜக தப்பு பண்ணாலும் அடிப்பேன். நீ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துருவா, கேள்வி கேளு, ஆமானா ஆமானுவேன். இப்போ நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன், பாஜகவில் வந்து மாநில உடனே எல்லாம் போலீஸ் சர்ச் பண்ணுவாங்க. பாஜகவில் மாநில பொறுப்புகள் இப்போ ரீசெண்டாக போட்டிருக்காங்க, நிறைய பேர் பணம் வாங்கிட்டு போட்டுருக்காங்க, ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருக்குது. ஆதாரம் கிடைச்சதுன்னா அதையும் வெளியிட்டு பேசுவேன். எல்லா கட்சியும் சார்பும் நம்ம பேசணும் சார், நம்ம ஜேர்னலிஸ்ட், புரியுதுங்களா? நம்ம யாரும் முட்டு வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபேக்ட்னா ஃபேக்ட். ஏன்னா நம்ம ஷோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் அண்ணனை பிடிக்கும்னா உங்கள் பாசத்தை வந்து பார்த்தோன்னா எப்படி முறையாக காட்டுமோ அப்படி காட்டாது. அவருக்கு ஆபத்தாக கொண்டு போய் அவரோட அரசியல் வாழ்க்கையை அழிச்சு விட்டுறாதீங்கன்னா அவரை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும். அவர் சொல்கிறாரு இல்லையா, பெண்மணி கர்ப்பிணி பெண்கள்லாம் போவாத, கூட்டம் அதிகமாக இருக்கா, ப்ராக்டிக்கலாக நடந்து புரிஞ்சுட்டு வந்துரு, அவர் சொல்றதை கேட்டாலே போதும். இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட பேச்சை வந்து உன் கட்சிக்காரனே கேட்க மாட்டான்ற ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது தாவேகாவோட தம்பிகள், ஆமா, தலைவர் சொல்றாரா சார்? அதுதான் சார் அவர், அதாவது நீங்க புரிஞ்சுக்கோங்க சார். அதுக்காக வந்து பாருங்க, இப்ப இதுலயும் ஒரு பாருங்க, இப்ப நீங்க வந்து கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா தூக்கி போட்டீங்க. அப்படி கிடையாது. அதாவது என்னன்னா, தாவேகாவோட போய் பாக்குறவங்கலாம் வந்து ஓட்டு போடுறவங்க கிடையாது சார். அது பார்க்க வந்த கூட்டம், கேட்க வந்த கூட்டம் கிடையாது அப்படின்றதான் நீங்க சொல்ற விஷயம். இல்ல சார், நீங்க சொல்றீங்க இல்லையா, உங்க தலைவர் சொல்றாரு ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்றாங்கல்ல, அதே அந்த பசங்க கேட்க மாட்டாங்களே அப்படின்றது வந்து எதிர்க்கட்சியோட குற்றச்சாட்டா இருக்கு. சாரி, அப்படி சொல்றீங்க. ஓகே, ரைட், நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு விஷயம், அது ஒரு விமர்சனம் வேற இருக்குது, சரிங்களா? அது நம்ம அப்புறம் வருவாப்போ. அதாவது இது என்னன்னா சார், ஒரு அம்மா ஒரு குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் வந்து அண்ணன் மேல தவறு இல்லை, நான் தான் ஒரு பேச்சை கேட்காம போனாங்க. அதாவது இதுக்கு என்ன சொல்றதே தெரியல சார். அப்படியே ஒரு மாதிரி உட்காந்து அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே எனக்கு ஸ்ட்ரக் ஆயிடுச்சு சார். எனக்கு என்னடா இது, இப்படிதான் இருப்பாங்களா? அவங்க முகத்துல தப்பாடுதையும் வருத்தத்தை கூட நான் பார்க்க முடியும். பெத்த புள்ள செத்த வருத்தத்தை பார்க்க. அவங்க மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய பேர் பதிவு போட்டாங்க. அவங்க மட்டும் கிடையாது. நீங்க அந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட போயிட்டு வந்து பார்த்தா சொன்னா கேட்க மாட்டாங்கன்னா எங்க சார்? சார் அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பைத்தியமாக ஒரு வெறியா இருக்காங்க சார். தமிழ் சமூகம் இப்படி போகிறத நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா சார்? நிச்சயமாக கிடையாது சார். அளவுக்கு அதிகமான அன்பு வந்து ஆபத்து, அளவுக்கு அதிகமான அழகும் ஆபத்து, சரிங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எதுவுமே அளவு கடந்து போகும்போது ஆபத்து, ஓகேங்களா? அளவு கடந்து எல்லாமே அளவாக வச்சுக்கணும்.
எல்லாம் அளவு கடந்து போச்சு அப்படின்னா ஆபத்து. ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன். பர்சனலாக எங்கள் அப்பா என்ன சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா. அப்போ வந்து என்னோட தந்தை சொல்லுவார், ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடுறேன் மொக்க போடாமல் சரிங்களா. அதாவது யார் மேலேயும் அளவுக்கு அதிகமாக அன்பு வந்து வைக்காத. அது என்றைக்குமே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆபத்தாக தான் இருக்கும். அது உனக்கு நெகட்டிவாக மாறும். சில இடங்களில் நீ ஸ்டக்காக, சில முடிவுகள் எடுக்க முடியாது. அந்த அன்பு காரணமாக உன்னோட வளர்ச்சிக்கு அது ஒரு தடையாக நிற்கும், ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஓகேவா, அதை மைண்டில் வச்சுக்கணும். பல விஷயங்கள் அவங்க அப்பா சொல்லியிருக்காரு ஒரு வார்த்தை. அப்போ இப்போ இதெல்லாம் பாருங்க, அன்பு 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 விஜய், அன்பு அண்ணன், லவ், அன்பு போச்சா 40 சார். அதில் மரக்கிளையிலேருந்து உடஞ்சி கீழே ஒரு குழந்தையோட கண்ணெல்லாம் பிதுங்கி அதெல்லாம் பார்த்தேன் சார். அதாவது ரொம்ப வந்து அதை சொல்கிறேன் இல்லையா, துயரமான ஒரு சம்பவம் சார். தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கணும் சார். திருச்சியோட அந்த கேம்பெயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, சிஎம் சார் நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்க, உங்களோட எண்ணம் தான் என்ன, நான் உங்ககிட்ட கேட்குறது ஒரு இடம், என் மக்களை பார்ப்பதற்காக ஒரு இடம், அதை கொஞ்சம் கரெக்டாக பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது முறையா, உங்கள் எண்ணம் தான் என்ன, சர்க்காஸ்டிக்காக முன்வைக்கிறார். இப்போ ஒரு வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு. ஆதவ் அர்ஜுனா அதற்கு முன்பாகவே ஓகேவா, எங்கள் தலைவர் பாதுகாப்பாக நாங்கள் பார்த்துக்கிறோம், தயவு செய்து மக்கள் பாதுகாப்பை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், அது எங்கள் கண்ட்ரோலில் கிடையாது, ஏதாவது ஒரு பண்ணி ஒரு சூழ்ச்சி பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறாரு. சரியா, ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு பிரபல யூடியூபரிடம், ஒரு செய்தியாளரிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போது, எதுவும் சரியா பண்ணல, அன்கண்ட்ரோலா இருக்குது, எப்போ நடக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சிருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் பார்த்து அரசு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும் இல்லையா. ஸோ இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் சார். இப்போது ஆதவ் அர்ஜுனான்னு சொன்னோன்னே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு ட்விட் ஒன்று போட்டு டெலீட் பண்ணியிருப்பாரு, அதை பார்த்தீங்களா? தவறான ட்வீட். அவர் எதை மனசில் வச்சு பண்றாரு, அதை என்கரேஜே பண்ண முடியாது. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற, அதாவது இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு பதிவே அது கிடையாது. நம்ம நாடு அதை நோக்கி செல்லவும் போகிறது கிடையாது. அது அவ்வளோ சீன்லாம் இல்லை. எதுக்காக இதெல்லாம் பண்றாரு அவ்வளோ, அது தெரியல அவருக்கு தெரியல. நான் டிஎம்கேக்கு சப்போர்ட்டா இருந்தது, அடுத்தது விசி சார். இப்போ பாருங்க, இப்போ நம்ம என்ன சொன்னோம், அவரை ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொன்னோமா, இது அடுத்து ஒரு கேள்வியை முன் வைக்கிறீங்க, நான் சொல்லிட்டேன் தவறு, அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. சும்மா போராட்டம் பண்ணோம், எல்லாம் ஒன்னா சேரணும், உனக்கு வக்கு இல்லை சரியா, நீ தான் பார்த்துருக்கணும். அப்புறம் எதுக்கு நீ கூட இருக்கிற, உனக்கு தகுதி, அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் உனக்கு இருக்கணும், புரியுதா. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் சார். என்னை விட்டினா நான் பேசினே இருப்பேன். ஏன்னா இதில் நிறைய நம்மளும் பார்த்தோம், வீடியோஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது ஆக்சுவலி. சார், முக்கியமான கேள்வி, புஷி ஆனந்த் எங்க சார் இருக்காரு? எங்க இருக்காரு புஷி ஆனந்த்? புஷி ஆனந்த் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்காரா? இல்லை, நீங்கள் இது எந்த எண்ணத்துல கேட்குறீங்க? புஷி ஆனந்த் எங்க இருக்காருன்னா வந்து அதை வந்து இல்லை 3, அதான் நான் ஒரு மீம்ஸ் பார்த்தேன், அண்ணா வந்து பெரிய கையால் போற போல இருக்கு, 3 தனிப்படம் அமைச்சு கூட பிடிக்க முடியலையே அண்ணனை. தலைவரை இட்டு போனாரு, அதுக்கப்புறம் எங்க போனாருன்னே தெரியலையே சார். அதாவது ரொம்ப வந்து சிரிக்கிறத தாண்டி ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான். அம்போன்னு விட்டு ஒரு போன கதை தான் சார். ஏன் சார், இது வரைக்கும் உலக வரலாற்றில் ஒரு பொதுச் செயலாளர் அம்போன்னு தலைவரை விட்டுட்டு இப்போ நம்ம சொல்லலாம் சார். நான் கேள்விப்பட்ட விஷயம் தான் இது. மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் இருக்காரு. நிறைய பேர் இவர் தலைமுறை ஆனது கிடையாது, தலைமுறை ஆபியஸாக சொல்லியிருப்பாங்க சார். நம்ம சிறுப்பில் மாதிரி பேசக்கூடாது. கண்டிப்பாக விஜய் அவர்கள்ட்ட சொல்லிட்டு தான் புஷி ஆனந்த் வந்து சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நடந்திருக்கும், கண்டிப்பாக நடந்திருக்கும் இல்லையா, ப்ராக்டிக்கலாக மறுக்க முடியாது. அதுக்கப்புறம் மீட் பண்ணி பேசுறாரு தெரியுமா நிர்வாகிகளை, அங்கே புஷி ஆனந்த் தெரியாதுல்ல. அப்போ வந்து நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க, அண்ணா இந்த மாதிரிலாம் இருக்குது தலைவரே, இருக்குது தளபதி இருக்குது, இந்த மாதிரி விஷயம் இருக்குது, எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு மாதிரி கடுப்பாக இருக்காரு அப்படின்றதான் நம்ம கேள்விப்பட்ட ஒரு தகவல். நிச்சயமாக ஒரு கடுப்பாக இருக்காரு, அவரோட செயல்பாடுகள் மாற்றம், ஒரு ஷஃபல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இவர் தலைமுறைவானதுனால கட்சியோட செயல்பாடு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இல்லை. இப்போ சார் அவர் புரிஞ்சிருக்காரு, ஒரே ஒரு மனிதனால, நல்லா புரிஞ்சுக்கோங்க சார், ஒரு கம்பெனியே அப்படி இயங்கக்கூடாது சார். ஒரு 150 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க தெரியுமா ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி கூட அப்படி இயங்கக்கூடாது. யார் இல்லைனாலும் கம்பெனி ரன் பண்ணணும், அதான் ரூல். சிஓ ஓனரே இல்லைன்னா கூட கம்பெனி. ஆமா, அதான் ரூல். ஒரு கட்சி சார், தமிழ்நாட்டையே காப்பாற்ற போறோம்னு சொல்றீங்க. சரி, இப்போ நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, சிஎம் கிளம்பி போயிட்டாரு. சரி, இப்போ அப்படி பார்த்தா இப்போ மாறிடுச்சு, ஓகேவா. புஷி ஆனந்த் கிளம்பி ஊருக்கு போயிட்டாரு, விஜய் உட்காந்துருப்பாரா வீட்டில்? இல்லை, புரியுதா இல்லையா உங்களுக்கு? இல்லை சார், இது விளையாட்டா இது
சார் இது உங்களுக்கு புரியுதா? அந்த 5 சின்ன பசங்க உள்ள உட்காந்து காமெடி பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னு முடிவு எடுத்து ஒரு பெரிய சார் ஒரு மிகப்பெரிய பவர் வந்து சூப்பர் பவர். இந்த பாபா படத்தை ரஜினி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மந்திரம் கொடுத்துருவாங்க. ஆமா, அதை 4 மந்திரத்தை வேஸ்ட் பண்ணுவாரு, கடைசி மந்திரத்தை மட்டும் கரெக்டாக பயன்படுத்துவாரு. புரியுதா? அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 5 பேர் உட்காந்துட்டு வந்துன்னா இவ்வளோ பெரிய படபலத்தை மக்களுக்கு கொடுத்த ஒரு சக்தி, கடவுள் கொடுத்த ஒரு சக்தி அவங்களுக்கு. கடவுள் எல்லாமே கர்மா தான் இல்லையா? இந்த இந்த யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பவர் கொடுத்துருக்கு விஜய்க்கு. இவனுக்கு உள்ள உட்காந்து வச்சு காமெடி பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? எந்த கட்சி தலைவருக்கும் கிடைக்காத ஒரு சக்தி அவங்களுக்கு. அதுதான் நல்ல பாயிண்ட். நீ உட்காந்து மந்திரமா டெஸ்ட் பண்ணிருக்க கூடாது, அவங்கள வச்சு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த டெஸ்டிங் வரலாம் பாரு சார். இப்போ இவங்களால போச்சுன்னு சொல்ல வரல, இவங்களும் காரணம் தான் பாயிண்ட். சார் இப்போ புசி ஆனந்த் தான் சார் வரல, விட்டலாம் சார். லோக்கல்ல இருக்கவங்க போய் பார்க்கலாங்க சார். சரி இப்போ கரூர்ல வேணாம் சார், அங்கே இருக்காங்க உள்ள லோக்கல்ல நிறைய பாலிடிக்ஸ் இருக்கும், பிரச்சனை இருக்கும், டிஎம்கே இருக்காங்க, ஏடிஎம்கே, அதை விட்டுருங்க. வெளியில இருந்தாலும் போய் பார்க்கலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தா அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது. உள்ளுக்குள்ள லோக்கல்ல இருக்கவங்க போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க கட்சி சேர்ந்தவங்க சில பேர் வந்து பார்த்தா போய் பார்த்ததாக தகவல் இருக்கு, விசாரிச்சாங்க, உதவிகள்லாம் செய்யறாங்கன்ற தகவல் இருக்கு. இல்ல அதுவும் அதிகாரப்பூர்வமா இல்லைன்னு தகவல் இருக்கு, வரலன்றதும் கிடையாதான். கரெக்ட், வரலன்றதும் இல்ல, வந்ததும் தகவல் இருக்கு. இங்கதான் சார் மக்கள் வந்து குழம்புறாங்க சார். சார் இன்னொன்னு நான் சொல்லட்டுமா சார்? இருக்கு இல்ல அப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா சார், நம்ம இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றோம்னு பாருங்களேன் சார். நீங்க உங்க முதல் கேள்வியே தான் நினைக்கிறேன், வீடியோ கால் வந்தாராம் நீங்க 10 நாள் கழிச்சு. இப்போ அடுத்து என்ன பண்றோம் சார்? அவங்க இன்னும் போய் பார்க்கலையே சார். சார் நான் என்ன சொல்றேன், 41 உயிர் போயிடுச்சு சார். அந்த 41 பேர் லைஃப் என்ன? அடுத்து விஜய் வந்து இந்த மாதிரி வரும்போது இந்த சம்பவம் நடக்கக்கூடாது, அதுக்கு என்ன பண்ண போறாங்க? இவங்க பெர்மிஷன் கொடுக்க போறாங்களா? நீ கட்சியெல்லாம் கரெக்டாக கட்டமைப்பு கொண்டு வந்துட்டியா? திரும்பவும் புசியான நம்பி தான் நடக்க போதா? ஆதவர்ஜுனா ரோல் என்ன இருக்க போகுது? மக்கள் சேஃப்டியா இருப்பான் அவனை பார்க்க வரும்போது. இப்படி போகலாம் சார். இதை பத்தி இன்னும் யாரும் பேசல. இப்படி போகலாம் சார், இப்படி போகலாம். அடுத்து உன்னை நம்பி மக்கள் வரலாமா? உன்னை நம்பி எப்படி ஓட்டு போடுறது? அதுக்கு நீ என்ன இப்போ பண்ண போற? என்ன கருத்தை முன்வைக்க போற? ப்ரெஸ்ஸை எப்போ மீட் பண்ணுவீங்க? எப்போ பேச போறீங்க? அட்லீஸ்ட் வீடியோ அடுத்து போட்டாவது என்ன பேச போறீங்க? அடுத்து என்ன பண்ண போறீங்க? ஏதாவது ஒன்று ஆக்கப்பூர்வமா பேசுவோம். விஜய் வந்து பிரஸ்ஸை மீட் பண்ணணும்னு சொல்றீங்க, பிரஸ் அவர் மீட் பண்ணிட்டா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருமா சார்? நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. என்ன கேள்வியா முன் வைக்கிறீங்க? அதுதான் சார் இப்போ அந்த கேள்வி வைக்கிறேன். என்னோட அதுக்கான பதில் பிரச்சனை எப்ப தெரியுமா முடியும்? நான் சொல்லவா? தாவேகா கட்சியை கழிச்சு திரும்ப சினிமா கூட அனுப்பிட்டாருன்னா பிரச்சனை முடிஞ்சிடும். என்ன சார் சொல்றீங்க? இல்ல சார், நீங்க எதிர்பார்க்கறத தானே. நான் இல்ல சார், நீங்க கிடையாது. இப்ப நானே பேசிட்டு இருக்கேன் அவ்வளவு நேரம். மக்கள் வாயா நீங்க இருக்கீங்க, அதே மக்கள் வாயா நான் இருக்கிறேன். ஓகேவா? இப்போ சில பேர் கமெண்ட் போடுவாங்க, டேய் அப்ப எல்லாம் நீங்க வாடகை வாயா அப்படின்னு கேட்டுறாதீங்க. அப்படி கிடையாது. 200 ரூபீஸ். அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த பிரச்சனை எப்ப தீரும் அப்படின்னா விஜய் அரசியலை விட்டு விலகிட்டாருன்னா தீரும். அதெல்லாம் விலக முடியாது. அப்பெல்லாம் எல்லாம் வரவெல்லாம் நீ வெட்டி விட்டனா அப்பெல்லாம் பண்ண முடியாது. சரியா? அதனால இது அண்ணாமலை சொல்லுவாரு இதை. சரியா? நான் அரசியல் பண்ண வந்திருக்கேன், நான் அவியல் பண்ண வரல. அரசியல் தான் பண்ண வருவேன். அரசியல் பண்ணா சந்திச்சு தான் ஆகணும். அப்போ அண்ணாமலை மாதிரி விஜய் அவர்கள் கொஞ்சம் அதிரடியா நடக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ? அப்பெல்லாம் சொல்ல அதிரடியா அதோட முடிஞ்சு போச்சு. அண்ணாமலை சொன்ன எக்ஸாம்பிள் போனா என்னோட ஃபுல் ஸ்டாப், கம்மா கிடையாது. ஓகேவா சார்? அப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னா, நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்டா ஒரு 1 வீக்காவே தூக்கி எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, திருவள்ளூர்லயே ஒரு 2-3 பசங்க கிடையாது எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க. ஆமா. இந்த பசங்களாம் எந்த தைரியத்துல பேசுறாங்க? இந்த பசங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, பேசுறத கரெக்டாவும் பேசுறதுல மாத்தி பேசுறாங்க. கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க. இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த கோயம்பேடு ரோகிணி தியேட்டர்ல ரோஸ்ட் பிரதர்ஸ் 2 பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து கோகுல் என்னோட பேர் வச்சிருந்த ஒரு பையன் தான் போயிட்டு குத்திடுவேன் சொருவிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட கேள்வி கரெக்டான பதில் சொல்ல, அங்க தடுமாறும் போது அவனை குத்திடுவேன் வெட்டிடுவேன் இதே ஏரியா தான் அப்படி இப்படின்னு சொல்லி அன்வான்டா பேசி இன்னைக்கு எஃப்ஐஆர் வாங்கி. ரோஸ்ட் பிரதர்ஸை பொறுத்த அளவுக்கு அவங்க நம்மளுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, சரியா, அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா, அதெல்லாம் பைத்தியகார்த்தனம். எவனாவது சேனல் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீடியா இருக்கும்போது நான் குத்திடுவேன் வா நான் இங்கே, அதெல்லாம் அநாகரியமான ஒரு விஷயம். ரோஸ்ட் பிரதர்ஸ் சப்ஜெக்ட்ல நம்ம போக வேணாம். அவங்க ஒரு ரூட் எடுத்து அவங்க போறாங்க, அவங்க ஸ்டாண்ட் அவங்களுக்கு, என் ஸ்டாண்ட் எனக்கு, அது நம்ம தேவையில்லாத டாபிக். ஆனால் அங்கே ஒருத்தன் பேசலாம் தெரியுமா, அது தவறான ஒரு விஷயம். இரண்டாவது, 100 பேருக்கு மேலே பேசியிருக்காங்க நீங்கள் சொல்றீங்க, அதில் 2ஆக பிரிச்சுப்போம். ஒன்று, அவன் கரெக்டாக பேசியிருந்தானா அவன் அரெஸ்ட் பண்ண வேண்டிய வேலை கிடையாது. கரெக்டானா என்ன ஃபேக்டோ அவன் சோஷியல் மீடியாவில் பார்த்தானோ, எது உண்மைத்தன்மையாக இருக்கோ அதை அவன் பேசியிருந்தான் அப்படின்னா அவனுக்கு அந்த பேசுகிற உரிமை இருக்கு, அவன் பேசுவான், அப்படிதான் பேசுவான். புரியுதா? அது அவனோட உரிமை. அதுக்கான சம்பவம் நடந்தாலும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அரெஸ்ட்டோ அதை அவன் பார்த்துக்கிட்டோம், அதை அவன் தலையெழுத்து. ஆனால் என்ன உண்மைனே தெரியாம அவன் பேசுறான், அதனால நான் பேசுறேன். ரீல்ஸ் பார்க்கறது, ரீல்ஸை பார்த்துட்டு என்னன்னே உண்மைத்தன்மை தெரியாம பேசுறதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். திரும்பவும் சொல்றதான், அவருக்கு 1 கோடி பேர் இருக்கான், உன் குடும்பத்துக்கு நீ ஒரு ஆள் தான் இருக்கிற. சரி, இதெல்லாம் உனக்கு கௌரவம் கிடையாது.
இப்போ ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, ஒரு சேனல் நடத்துறாங்க, பல்வேறு விஷயங்களை பண்றாங்க, பேசுறாங்க, தொடர்ந்து பேசுறாங்க, ஃபாலோ பண்றாங்க, ஒரு புக் வச்சிருக்காங்க, ஒரு சேட்டலைட் சேனல் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே ரெடியா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அதுதான் ப்ரொஃபஷனே. நீ சும்மா போற போக்கில் வந்து ஒரு மொபைல் இருக்குன்னு ஒரு ரீல்ஸை போட்டு போன அப்படின்னா அது ஆபத்தா முடியும். நான் சொல்றது யாருக்கு அப்படின்னா 2ஆ பிரிச்சுக்கோன்னு சொன்னேன். ப்ராப்பரா பேசினவங்கள பத்தி பேசல, என்ன சப்ஜெக்டே புரியாம பேசினான் தெரியுமா, நான் அவனுங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். அவங்களாம் புரிஞ்சுக்கணும். திரும்பவும் சொல்றேன், நீ எல்லாம் வந்து கட்சிக்கு தலைவர் உன்னோட தலைவர் தளபதிக்கு ஆபத்தா தான் வெளியே அன்ஃபிட்ன்றீங்களா? நான் அப்படி சொல்றேன், அது உன் வார்த்தை. நான் சொன்னது என்னன்னா ஆபத்தா தான் அமைய போறேன். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நபர்கள் அன்ஃபிட்னு தான் சொல்லுவேன். முழுசா ஒரு விஷயம் தெரியல, எண்ட் ஆஃப் த டே பாதிக்கிறது வந்து நீங்க சொல்ற மாதிரி தலைவர் இல்ல. அவன் இதுக்கு அன்ஃபிட்டா இருக்கலாம், அவன் வாழ்க்கையில ஏதாவது ஃபிட் ஆவான். அதுல எதனா ஆமா, நம்ம எஃப்ஐஆர் வாங்கிட்டால எப்படி ஃபிட் ஆகும்? ஒருத்தன் அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ நாளைக்கு நீ எஃப்ஐஆர் வாங்குவ, இப்போ நீ உட்காந்து பேசுறது என் கூட சேர்ந்து எஃப்ஐஆர் வாங்கினா நமக்கு எஃப்ஐஆர் வாங்குறது பிரச்சனை கண்டிப்பா போடுவாங்க. நம்ம துணிஞ்சு தான் பேசுறோம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்துக்கு அவன் பண்ணது தவறு, அதுக்காக நம்ம அன்ஃபிட்டதுக்காக நான் சொல்றேன். வேற ஏதாவது சாதிச்சுட்டு போலாம். அப்படி வச்சுக்கலாமே. பாசம், நான் சொன்ன அன்பு அளவுக்கு அதிகம் அன்பு ஆபத்து. அவ்வளவுதான். அங்க நிப்பாட்டு பாத்தியா அவன் அன்பு, அவ்வளவுதான். அன்பை கொஞ்சம் அன்பு அளவா கொடுத்தனா நல்லது, 2 பேருக்குமே நல்லது. சரி, இதை வந்து அவரு திரும்பவும் நான் கேட்கறேன், எடுத்துக்காதீங்க. அவங்களோட தலைவர் எதனா சொல்லலாம்ல, இதை பத்தி தொண்டர்களுக்கு அறிவுறுத்தலாம் இல்லையா? ஆபாசம் வேணாம், கொஞ்சம் கோகுல் அவர் வந்து பாத்தீங்கன்னா பல வாட்டி சொல்லிட்டாரு கோகுல். ஆனா அவரோட கடமை சொல்லியிருக்கோம். அவரோட கடமை, அதான் சொல்றேன், அவரோட கடமை அது. நீங்க சொல்றது கரெக்ட் தான், அவரோட கடமை அது. சொல்லிட்டாரு, மீண்டும் மீண்டும் சொல்லணும். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அதுக்கு கட்சியோட கட்டமைப்பு நல்லா இருக்கணும். ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா விஜய் இது பின்னாடியே போகக்கூடாது. விஜய் வண்டி பின்னாடியே பண்ண விஜய் இது பின்னாடி 2 வாட்டி ஸ்டக் ஆச்சு. விஜய் வண்டி பின்னாடியே போகக்கூடாது. ஓகேவா? அப்பப்போ அவங்க ரசிகர்கள், அவங்களோட தொண்டர்கள்லாம் காத்திருக்காங்க இல்லையா அந்த இடத்துல, அவங்க பின்னாடியும் போய் பார்க்கணும் நீ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாம் விஜய் இது வண்டி பின்னாடியே நீ போற அப்படின்னா அது தவறான விஷயம். நான் இதை எல்லாத்தையும் ஏற்றுப்பேன் சார். ஹைகோர்ட்டு ஜட்ஜை போயிட்டு விமர்சனம் பண்ணானுங்க பாரு, நீ வந்து திமுக காசு வாங்கிட்டேன்னு. அதுல ஒரு 4 பேர் அரெஸ்ட் ஆனாங்க பாத்தீங்களா சார்? அது சார் அதான் சார் அன்பு. அதாவது அன்பு எங்க அளவுக்கு அதிகமான அன்பு தான் இதெல்லாம். நம்ம யாரை விமர்சனம் பண்ணணும், யாரை பண்ணக்கூடாதுன்னு கூட தெரியல. அதாவது ஒரு விஷயம் இருக்கு சார், டைரக்டா வந்து நீ திமுக கைக்குள்ளின்னு சொல்றதெல்லாம் நிச்சயமா தப்பு சார், 100% தப்பு. ஆனா அவரோட ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம விமர்சிக்கலாம். கண்டிப்பா ஜட்ஜ்மெண்ட்டை நாகரிகமா, அது கூட நாகரிகமான விமர்சனம் நமக்கு வேணும். ஓகே சார். மேலும் விஜய் வந்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம், அடுத்த கட்ட நடவடிக்கை வெயிட் பண்ணி தான் சார் பார்க்கணும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நவீன் சார், நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றி கோகுல், தேங்க்யூ ஸோ மச்.